மருமகள் என்ன பண்றது? குற்றவாளியா, ஒரு சின்ன காரியத்திற்காக குற்றவாளியா மாத்தி அப்படியே செய்கையே அந்த குடும்பத்தார், எதிரில் இருக்கிற குடும்பத்தார் கெட்டவங்களாவே மாத்தி பார்க்க வைப்பாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்களா? தன்னுடைய சொந்த பிள்ளை ஏதாவது தவறு செய்யும் பொழுது மூடி 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 என்ன பண்றது? மூடி ஒன்னும் தெரியாத மாதிரி மறைச்சு வச்சிடுறது. ஆனா மருமக செஞ்சுட்டா போனை எடுத்து ஒரு 10 பேருக்காவது சொல்லி என்ன பண்றது? அவ்வளவுதான், தெருவு ஊரு அடுத்த ஊருக்கு கூட போயிடும் நியூஸ். இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெறும் மாமியாருக்கு சொல்ல, சொந்த தாயை சொல்லுவீங்களா? ஆனா மாமியாரை மட்டும் என்ன பண்றது? தன்னுடைய மொத்த குடும்பத்துக்கும் கெட்டவங்களாவே மாத்திடுவாங்க. நல்லா கவனிங்க, இது நடந்துட்டு இருக்கு. ஆரம்பத்துல கெட்டவங்களா பார்த்தவங்க அவங்க சாகுற வரையிலும் கெட்டவங்களாவே இருப்பாங்க. ஏன்னா இவங்க சொன்ன விதம் அப்படியா இருக்கும். தன்னுடைய மாமியாரை பத்தி மாமனாரை பத்தி இவங்க அந்த வீட்டுல சொன்ன விதம் எப்படி இருக்கு? என்ன சொல்லியிருக்காங்க? ஆமா, நீதிமானை குற்றவாளியா ஏதோ ஒரு சின்ன காரியத்துக்காக சின்ன விஷயத்துக்காக மொத்தத்தையும் தவறாவே காண்பித்து மொத்தமா என்ன பண்ணிடுறது? மாற்றி விடுகிறது. ஆண்டவர் இதையெல்லாம் என்ன பண்றாரு? அருவருக்கிறார். இதையெல்லாம் மாற்றி விடுவோம். மருமகளை பத்தி மாமியார் ஊரிலே தூற்றி விடுகிறதும், மாமியாரை பத்தி மருமகள் ஊரெல்லாம் தூற்றி விடுகிறதும் ஆண்டவர் இதையெல்லாம் பிரியமா இல்லை.